இந்தியாவில் ஆன்லைன் விளையாட்டுத் துறையை ஒழுங்குபடுத்துகிற விதமாக இந்திய அரசு ஆன்லைன் கேமிங் பில் 2025 மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மசோதா படி ரியல் மணி ஃபேண்டசி கேம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. ரியல் மணி கேம்ஸ் சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் கேஷ் பே பண்ணி ஃபேண்டசி கேம்ஸ் இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான பேர் பெரும்பாலும் ப்ராஃபிட்டை விட லாஸை தான் சந்திச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு அடிக்ட் ஆகி அவங்க கிட்ட இருந்த காசையும் தொலைச்சி கடன் வாங்கி விளையாடுற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் கடன் ரொம்ப அதிகமாகி சூசைட் மாதிரி கொடூரமான முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் இந்தியா கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேமிங் பில்லை நிறைவேற்றியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 45 கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் ஆன்லைன் கேம்ஸில் காசை இழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாவை ஒவ்வொரு வருஷமும் இந்தியர்கள் இழக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கிட்டத்தட்ட 3.8 lakhs ரூபாவை இந்தியர்கள் இழக்கிறதா இந்திய அரசு தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. எத்தனையோ சூசைட் கேசஸும் இருக்கு. பட் சூசைட் கேசஸ் பற்றின தரவுகள் இல்லை. அந்த அளவுக்கு அதிகமான சூசைட் கேசஸும் நடந்திருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் ரியல் மணி கேம்ஸ் அதிகமான வளர்ச்சி அடைஞ்சுது. கவர்மெண்ட்டுக்கு நல்ல டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனாகவும் இருந்தது. பட் ரீசன்ட் டைம்ஸில் அதிகமான இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதுவும் ரியல் மணி கேம்ஸ் பேன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஸ்போர்ட்ஸ், ஆன்லைன் சோசியல் கேமிங் இந்த 2 துறைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 2 துறையும் ஒழுங்குபடுத்தப்படும்னு அரசு தெரிவிச்சிருக்காங்க. இனிமே இந்த தடையை மீறி யாராவது ரியல் மணி கேம்ஸ் ப்ரொவைட் பண்ணால் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி விதிக்கப்படும். இந்த ரியல் மணி கேம்ஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 50 லட்சம் ரூபா வரைக்கும் பெனால்ட்டியும் 2 வருஷ சிறை தண்டனையும் விதிக்கப்படும்னு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் மணி கேம்ஸை விளையாடுறவங்களுக்கும் அது சம்பந்தமான பேங்க் டிரான்சாக்ஷன் நடத்துகிறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் அண்ட் பெனால்ட்டியும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஆன்லைன் ஃபேண்டசி கேம்ஸ் மூலமாக நீங்கள் லாஸை சந்திச்சிருக்கீங்களா இல்லை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க.